ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க. எங்களுக்கு என்ன வயசாயிட்டு வயசான காலத்துல எதுக்கு சந்தோஷம் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அப்படியே வயசாயிட்டு உங்களுக்கு 20 வயசாகுது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது என் மனைவி பார்த்து நான் கேட்கிறேன். என் மனைவி சிரிக்கிறார். அது சிரிப்பல்ல, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை போல உதட்டிலே சிரிப்பு இருக்கிறது, உள்ளத்திலே ஏதோ கவலை இருக்குது. நான் உன்னுடைய கணவன், உன்னுடைய கணவன். உனக்கு ஏதாவது குறை வைத்தேன்? எந்த குறையுமே வைக்கவில்லையா? ஏய் ஒத்துமா நீங்க சிரித்த எந்த குறையுமே வைக்கவில்லையா? அகத்து நடக்கும் தெரியும். உண்மைதான். அதே மாதிரி எவ்வளவுதான் நீ சிரிச்சாலும் உள்ள இருக்க வெளியில வந்துடும். எனக்கு எந்த குறையுமே கிடையாது. நான் நல்லா தாங்க இருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறைதான், எல்லா செல்வமும் இருந்து எல்லா செல்வமும் இருந்து குழந்தை செல்வம் மட்டும் இல்லையே, அது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது.
எல்லாம் நாம் சம்பாதிக்க வேண்டும். அந்த குழந்தை செல்வத்தை மட்டும் நாம் சம்பாதிக்க முடியாது. ஆண்டவன் கொடுத்தால் தான் முடியும். எவ்வளவு என்ன செய்தாலும் ஆண்டவன் மனது வைக்க வேண்டும். இதுவே வரைக்கும் நமக்கு ஆண்டவன் மனது வைக்கவில்லை. அதனால என்ன குறை? அதனால என்ன குறையா? என்ன விவசாயம் பேச்சா? அதனால ஒருவருக்கு ஒரு வருடத்திலும் பிறக்கலாம், 20 வருடம். சுவாமி, நாங்க சொல்றதான வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஏதாவது ஒரு வீட்டுகள் விசேஷம்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுகளுக்கு என்னால போக முடியலையே, இதோ வர பாருங்க மகளி, குழந்தை இல்லாதவங்க என்னை தரக்குறவா பேசி விடுவார்கள். மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது. அதற்கு சுவாமி அப்படி என்றால் நீ சொல்வதை பார்க்கும்போது மனதில் அப்படியே மென்னு ஒழுங்கி சொல்றேன் பேசுறேன். அதாவது சென்று வருகிறேன். ஆமா, அதை பார்த்த உடனே குழந்தையை தொடாதுன்னு சொல்லிவிட்டார். அப்படி அந்த குழந்தையை தூக்கலாம்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். விஷயத்தை அறிந்தேன். அப்படியா? அந்த குழந்தையை தூக்கலாம்னு கொடுத்தது, அந்த குழந்தையை தூக்க விட மாட்டேன்ட்டார்கள். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அதனால என்ன செய்ய வேண்டும்னு ஒண்ணுமே புரியவில்லை. அதுல செத்து போயிடலாம். என்ன சரி சரி சொல்லுங்க. சரி, அப்படி என்றால் உங்களிடத்திலே இறக்கம் இருக்கிறது. என்னென்றால் உடல் இரண்டாக இருந்தாலும் உயிர், அதாவது நம்முடைய மனது என்பது ஒன்றுதான். அப்படி நீயே மனதை கலங்கும் போது நான் அதில் பங்கேற்றுக் கொள்கிறேன். அப்படி என்றால் நமக்கு குழந்தை என்று நம்ம நாட்டு மக்கள் முகத்திலே நம்மளுக்கு குழந்தை இருந்து நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு நான் குழந்தை, எனக்கு நீங்கள் குழந்தை. அப்படியே நமக்கு 2 பேருக்கு தான் இருவருக்கும் தான் தெரியும். மக்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டாங்கல்ல, நம்ம மூத்த வழிக்கூடாது, நாம அவங்க மூத்த வழிக்கூடாது. எப்படி சுவாமி? அதனால நம்மளுடைய சொத்து சுகமெல்லாம் அந்த ஆண்டவனுக்கு எழுதி வைத்து விட்டது. அவங்க முகத்தில் விழுகாம எங்கேயாவது போய் ஆத்திலே உணர்ந்து விழுந்து செத்து போயிடலாம்.